காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு டாஸ்மாக் வேண்டாம் என கூறி 6 மணி நேரம் காத்திருந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் அனுமந்த மண்டலம் கிராம ஊராட்சியில் செய்யாற்று கரையோரம் அரசு மதுபான கடை கடந்த 6 வருடங்களாக செயல்பட்டு வந்தது. இந்த கடை அனைத்து கிராம பகுதிகளுக்கும் வெளியே செயல்பட்டு வந்ததால் எந்த கிராம மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் இருந்தது. இந்நிலையில் அந்த அரசு மதுபான கடை தற்போது உத்தரமேரூர் வந்தவாசி சாலையில் மானாம்பதி பஜார் வீதி அருகே அமைந்துள்ள தெருவில் கடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் அதிமுக கிளை செயலாளர் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இத்தகவல் அறிந்து வந்த உத்தரமேரூர் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் திடீரென ஒரு பெண் மண்ணெண்ணெய் கொண்டு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறை அவரை தடுத்து நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்தனர். பின்னர் காவல்துறையினர் விடுவித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க சென்றனர். ஆனால் அங்கு மாவட்ட ஆட்சியர் இல்லாததால் 6 மணி நேரம் காத்திருந்து மனு அளித்து சென்றனர். கோயம்புத்தூரில் புத்தக திருவிழா நடைபெறும் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் அனைவரும் பயனடையுமாறு கேட்டுக் கொண்டார். கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கொடிசியா நிர்வாகம் இணைந்து 8வது ஆண்டாக நடத்துகின்ற கோயம்புத்தூர் புத்தக திருவிழா ஜூலை 19ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த புத்தக கண்காட்சி கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த புத்தக திருவிழாவில் தமிழ்நாடு, புதுச்சேரி மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் புத்தக பதிப்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார், இந்த கண்காட்சியில் 285 அரங்குகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பதிப்பாளர்கள் வருகை புரிய உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மாணவர்களுக்கு பல்வேறு இலக்கிய போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புத்தக திருவிழாவில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர். திருப்பூர் மாநகரில் மொஹரம் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம், கோவில் பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். மேலும் பயணிகள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான நபர்களை சோதனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுழற்சி முறையில் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று சோதனை நடத்தப்பட உள்ளதாக கூறினர். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வருவதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், ஆரல்வாய்மொழி, பூதப்பாண்டி உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அண்டை மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நாகர்கோவில், ஆரல்வாய்மொழி, பூதப்பாண்டி, கீரிப்பாறை உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. பாலப்பாக்கம் அருகே கலைஞர் கனவு இல்லம் ஒதுக்கீடு செய்வதில் குளறுபடி செய்ததாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மீது அப்பகுதி மக்கள் பிடிஓ அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அருகே தமிழக அரசு ஏழை எளியோருக்கு கொண்டு வந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உஷா சுகுமார் என்பவரும் செயலாளர் சுகுமார் என்பவரும் அவர்களது சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே வீடுகள் கட்டுவதற்கான திட்டப்பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மற்ற சமூக மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பிடிஓவை சந்தித்து புகார் மனுவை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே பல்வேறு நலத்திட்டங்களும் பணிகளும் செய்து வருவதாகவும் மற்ற சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தர மறுப்பதாகவும் இவர்கள் மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். இருப்பினும் மாவட்ட ஆட்சியர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களும் புகார் அளித்தனர். இப்புகாரை பெற்றுக்கொண்ட பிடிஓ உடனடியாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் செய்து தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.